இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு பேப்பர் ராக்கெட். இந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னா டர்னிங் ராக்கெட். இப்போ நம்ம எப்பவும் மடிக்கிற மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இதை ஃபஸ்ட்டு படிக்கங்க. அடுத்த பேப்பர் திருப்பிட்டு இந்த இடத்த இதோட சேர்த்து மடிங்க. கரெக்டாக இதோட சேர்த்து வரணும் பாதியா. கரெக்ட். நம்ம இந்த கிழிச்சிடணும். இந்த மலை இவருக்கு கையே சிசர், விரலே பிளேடு. ரூபாய் கிழிச்சாதான் அழகாக வரும். இப்போ நம்ம தனியாக வச்சுருவோம். அடுத்தது அடுத்தது இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொன்று சைடும் மடக்கணும். மடக்கணுனால இப்போ எடுத்துருங்க. இங்கே ஒரு எக் ஷேப்பில் மார்க் வரும். இதுக்கு மேலே செய்யுங்க. இப்போ நம்ம நடுவில் மடக்கி இந்த இப்படி அமுத்திங்கன்னா இப்படி வரும். பிடிச்சி ஒரே இடம் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். முன்னாடி எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கணும். பட்டா ரத்தம் வரணும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ் குசுவா. இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதை இப்படி மடங்கிக்கோங்க. சரி, இதை நம்ம இப்படி மடக்கிக்கோங்க இந்த சைடு. இதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் இந்த சைடு நல்லா இப்படி மடக்கிக்கணும். எடுத்துட்டு திருப்பி இந்த சைடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த சைடு இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடு மடக்கிக்கோங்க. இப்போ எடுத்திங்கன்னா இங்கே ஒரு எக் ஷேப்பில் வரும். இப்போ நீங்கள் மேல் பகுதி அப்படி பிடிச்சி எடுத்து அப்படி மடக்கிக்கோங்க. இந்த அச்சோட சேர்த்து மடக்கணும். அச்சோட சேர்த்து மடக்கணும். ஸோ ரைட். கிளிக்கணுமா? மடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கும் ஒரு பறவையோட மூக்கு மாதிரி. எஸ், சுறா மீனோட. அப்புறம் இங்கே நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த இதை இப்படி எடுத்து விரிச்சிடணும். இந்த மாதிரி இங்கே ஒரு இது மாதிரி விரியலை போட்டுடணும். இந்த டைமண்ட் ஷேப்பில் மடக்குங்க. இந்த அச்சோட சேர்த்து டைமண்டாக வரணும். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு தாண்டா ஊர்லேருந்து வந்தோம். இன்னைக்கு 10 மணிக்கு லேட்டாக வந்தேன். ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்படி மடக்கிட்டதுக்கப்புறம் இந்த இட்ஸ் கோயிங் டு ஃபினிஷ். இந்த சைடு மடக்கின சைடு இப்படி மடக்குங்க. மடக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணணும். இதை எப்பவும் மடக்கிற மாதிரி எல்லா ராக்கெட் மாதிரி இதை மடக்கிக்கோங்க.
மாதிரி இந்த சைடு மடக்கிக்கோங்க. அதே சைஸ். இதெல்லாம் ரஃப் தான், நீங்கள் வீட்டில் சூப்பராக பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சாதாரண பேப்பரை பண்ணுங்க, A4 ஷீட்டில் பண்ணாதீங்க. இது A4 ஷீட் தான், ஆனால் இது முன்னாடி வெயிட் அடிக்கும். இதே மாதிரி சைடில் ரக்கவே மடக்கிட்டுக்கோங்க. இது A4 ஷீட் ஆனால் போகாது, நீங்கள் சாதாரண பேப்பர் பண்ணிக்கலாம், ஏன்னா வெயிட் இருக்கும். சாதாரண பேப்பரில் இந்த சைடு இப்படி வந்துடும். இது நான் அப்பயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு. இதான் ஃபினிஷிங் டச். இதில் தான் டைல் செய்ய போகிறோம். வால் அதுக்குன்னு முடியல வைக்கிறதுன்னு நினைக்காதீங்க, ஏரோப்ளேனில் வைக்கிறது. இந்த சைடு மடக்கிட்டு இப்படி மடக்கிக்கோங்க. இதை போட்டு மடிச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஆஃப் வரைக்கும் கிழிச்சிட்டு இடத்துல ஆஃப் வரைக்கும் கிழிச்சிட்டு இதை எப்படி மடக்கிக்கோங்க. ரெண்டு சைடும் மடக்கிட்டு இதை நீங்கள் இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சுரா, 5க்கு வந்துருச்சுரா. டக்குடா அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ பறக்க விட போகிறோம். வா வா வா, இதுதான் சூப்பரான ஒர்க்.